நம்ம இனி என்ன பார்க்க போகிறோன்னா பெல்லி ஃபேட். நிறைய பேர் கமெண்டில் கேட்டிருந்தீங்க பெல்லி ஃபேட் ஒர்க் அவுட் போடுங்க மாஸ்டர்னு சொல்லிட்டு. இன்றைக்கி வந்து டாப் மோஸ்ட் ஒரு 6 கிளாஸ் வந்து பெல்லி ஃபேட் கிளாஸ் சொல்லி தரப்போகிறேன். இது மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து 100% ரிசல்ட் கிடைக்கும். ஒரு 6 கிளாஸ் பெஸ்ட்டான 6 கிளாஸ் சொல்லி தரப்போகிறேன். நீங்கள் எல்லாமே வந்து ஒரு செட்னா வந்து 15 அப்படின்ட்டு 15 ரெஸ்ட்டு 15 ஒரு 3 செட் போட்டுங்க 45. ஒரு மாடலுமே நாங்கள் ரெண்டு டைம் பண்ணி காமிக்கிறோம். நீங்கள் அப்படியே 3 ஒர்க் அவுட்ஸாக இது பண்ணிக்கோங்க. எல்லாத்துக்கும் வந்து 30லேருந்து 60 செகண்ட் ரெஸ்ட் எடுத்துங்க. ஓகேங்களா, ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் நீ டு எல்போ. கை இந்த மாதிரி வச்சுங்க, இந்த ரேஞ்ச் வச்சுட்டு இந்த நீ டச் ஆகணும். ஓகேங்களா, ஸ்டார்ட் பண்ணுங்கள். பாருங்கள், கை இந்த மாதிரி நம்ம செஸ்ட்டோட லெவல் வச்சுட்டு நீ டு எல்போ, இந்த நீ டச் ஆகணும். 2 நீ டச் ஆகுனா 1 கவுண்ட், அதை மாதிரி. ஓகே, சூப்பர், வெரி குட். அவ்வளோதான், நீ டு நீ. அதேமாதிரி கையும் எதுவும் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது, ஸ்ட்ரைட்டாக நம்ம செஸ்ட் லெவல் வச்சா அதே லெவலில் தான் இருக்கணும். செகண்ட் ஒன் நீ டு எல்போ கிரன்ச்சஸ். கை இப்படி வச்சுக்கோங்க, கரெக்டாக க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த நீயும் டச் ஆகணும். 1 ஈச் 1 கவுண்ட் 1 செட், அது மாதிரி 1 நம்பர், அந்த மாதிரி 50 50 50 3 செட்ஸ் போட்டுருங்க. ஸ்டார்ட் பண்ணுங்கள். வெரி குட். 1 2 3 4 5 6 7 8 9 10 1 2 3 லாஸ்ட் 2. வெரி குட். லாஸ்ட் 1. ஓகே, ரிலாக்ஸ். அந்த மாதிரி நீங்கள் 3 செட்டு போட்டுங்க. நாங்கள் ஒரு செட்டு மட்டும் பண்ணி காமிக்கிறோம். நீங்கள் வந்து 10 15 15னா 3 செட்ஸ் போட்டுங்க. தேர்ட் ஒன் சிட்டிங் லெக் ரைசஸ். ஸ்டார்ட் பண்ணுங்கள். கால் வந்து தர டச் ஆகக்கூடாது, கை வந்து பின்னாடி பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ரைட், ரைஸ், லெக் ரைஸ். வெரி குட், சூப்பர். 1 2 3 4 5 6 7 8 நல்லா ரைஸ் பண்ணுங்கள். 9 10 1 2 3 4 லாஸ்ட் 1. ஓகே, ரிலாக்ஸ். ஓகே, ஃபோர்த் ஒன் படுத்துட்டு லெக் ரைஸ் பண்ண போகிறோம். ஸ்டார்ட் பண்ணுங்கள். வெரி குட், சூப்பர். நல்லா ரைஸ் பண்ணுங்கள். 1 நல்லா ரைஸ் பண்ணுங்கள். 2 வெரி குட். 3 நல்லா ரைஸ் பண்ணுங்கள். 4 5 6 7 8 9 10 லாஸ்ட் 5 1 2 3 நல்லா ரைஸ் பண்ணுங்கள். 4 5 ஓகே, ரெஸ்ட். ஓகே, ஃபிஃப்த் ஒன் நம்ம படுத்துட்டு லெக் சிசரிங் பண்ண போகிறோம். ஓகேங்களா, எது பண்ணாலும் நீங்கள் 15 15 15 அப்படின்னு டிவைட் பண்ணிட்டு போனுங்க. ஒரு செட்டுக்கும் ஒரு 60 செகண்ட்ஸ் எடுத்துகிட்டு போனுங்க. ஓகேங்களா, ஸ்டார்ட் பண்ணுங்கள். சிசரிங். 1 2 3 4 5 6 7 8 9 10 சூப்பர். லாஸ்ட் 5 1 2 3 4 5 ஓகே, ரிலாக்ஸ். இந்த 5 கிளாஸ் மட்டும் பண்ணுங்கள், கண்டிப்பாக நம்மளோட பெல்லி ஃபேட் வந்து கண்டிப்பாக கம்மியாகும். எல்லாமே வந்து ஒரு செட்டுக்குமே வந்து ஒரு 30 செகண்ட் ரெஸ்ட் எடுத்துங்க. நாங்கள் எல்லாமே 2 செட்டு பண்ணி காமிச்சிருக்கோம். நீங்கள் எல்லாமே 3 செட்டாக போட்டுங்க. இந்த 5 கிளாஸ் மட்டும் பண்ணுங்கள் ரெகுலராக, கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த 5 கிளாஸ் மட்டும் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். வீக்லி ஒரு 2 or 3 டேஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களோட பெல்லி ஃபேட் கம்மியாகும். நிறைய பேர் கேட்டிருக்கீங்க கமெண்டில், மாஸ்டர் எனக்கு பெல்லி ஃபேட் கம்மி பண்ணணும், அதுக்கான ஒர்க் அவுட் போடுங்கன்ட்டு. இந்த 5 கிளாஸ் மட்டும் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும். ஒரு செட்டுமே 15ன்ற மாதிரி கவுண்ட் பண்ணி போடுங்க. ஒரு செட்டுக்கும் ஒரு 30லேருந்து ஒரு 60 செகண்ட் ரெஸ்ட் எடுத்துங்க. 3 செட்டு பண்ணுங்கள். எல்லா ஒர்க் அவுட்டுமே 3 செட்டு பண்ணுங்கள். ஓகே, இந்த 5 கிளாஸ் மட்டும் பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும்.
நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம பெல்லி ஃபேட் ஒர்க் அவுட். இப்போது பெஸ்ட்டான பெல்லி ஃபேட் ஒர்க் அவுட் நீங்கள் சொல்லி தர போகிறேன். ஒரு 5 கிளாஸ் சொல்லித்தரேன். இது மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக பயங்கர ரிசல்ட் கிடைக்கும். நம்ம இந்த ஒர்க் அவுட் எல்லாமே வந்து ஃபுல்லாக உட்காந்துட்டு பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஒரு செட்டுக்குமே வந்து ஒரு 15 ஒரு செட்டுனா வந்து நம்மளோட செட்டப் வந்து 15 ஒரு 3 செட்டு போட்டுங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட் ஒன் நீ டு எல்போ கிரன்ச்சஸ். ஃபஸ்ட்டு படுத்துக்கணும். படுத்துட்டு இந்த ரேஞ்ச் பொசிஷன் வச்சுட்டு கை வந்து தலை பக்கத்தில் வச்சுட்டு ரைட் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீ 1 to 1 நீ, இது இந்த 2 நீ டச் ஆகுனா 1 கவுண்ட். ஓகேங்களா? இந்த மாதிரி இந்த நீ டு எல்போ கிரன்ச்சஸ். நாங்கள் எல்லாமே 2 செட்டாக பண்ணி காமிக்கிறோம், நீங்கள் 3 செட்டாக போட்டுக்குங்க. செகண்ட் ஒன் மவுண்டன் கிளைம். ஓகேங்களா? நம்ம ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்னா புஷ்அப்ஸ் போடுற ரேஞ்ச், இந்த ரேஞ்சு போயிடுங்க. வெரி குட். நீங்கள் புஷ்அப்ஸ் ரேஞ்ச் போயிட்டு ஹிப்போ டவுன் பண்ணிக்கணும். ஓகேங்களா? நீ டு எல்போ கிராஸ் டச் பண்ணுங்கள். வெரி குட். 2 நீ டச் ஆனால் 1 கவுண்ட். மவுண்டன் கிளைம் இந்த மாதிரி தான் பண்ணணும். ரெண்டு நீ டச் ஆகுனா 1 கவுண்ட். ஆல்மோஸ்ட் எல்லாமே படுத்துட்டு பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி படுத்துக்குங்க. படுத்துட்டு க்ரன்ச்சஸ் கிளாப். வெரி குட். ஒரு லெக் ரைஸ் பண்ணிவிட்டு கிளாப் பண்ணணும். 2 லெக் ரைஸ் பண்ணி கிளாப் பண்ணால் 1 கவுண்ட். அந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம பெல்லி மசில் தான் ஒர்க் ஆகும். சூப்பர். ஒரு லெக் ரைஸ் பண்ணிவிட்டு கிளாப் பண்ணணும். குட். 2 லெக் பண்ணால் 1 கவுண்ட். அந்த மாதிரி 15 3 செட்டு போட்டுருங்க. ஃபோர்த் ஒன் ஆல்டர்னேட் டோ டச் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ரெண்டு லெக்கு டச் பண்ணால் 1 கவுண்ட். அந்த மாதிரி 15 3 செட்டு போட்டுங்க. ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்கள். எல்லாமே ஆல்மோஸ்ட் படுத்து பண்ணுற மாதிரி தான் இருக்கும். படுத்துட்டு கால் ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. கால் ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு கை வந்து ஆல்டர்னேட் பண்ணி வெரி குட். லெஃப்ட்டுக்கு ரைட்டுக்கு லெஃப்ட் ஆல்டர்னேட் பண்ணி பண்ணணும். 2 டச் ஆகுனா 1 கவுண்ட். வெரி குட். சூப்பர். ஆல்டர்னேட் பண்ணி பண்ணுங்கள். குட். சூப்பர். 15 2 செட்டு 3 செட்டு பண்ணிக்கணும். கரெக்டாக டோ டச் பண்ணணும். நம்ம வீட்டில் இருந்தபடி லெக் மசிலுக்கான ஒர்க் அவுட் கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட் ஒன் ஃப்ரீ ஸ்குவாட். கால் வந்து நம்ம ஷோல்டருக்கு நேராக வச்சுங்க. ஃபஸ்ட்டு வி வேண்டாம், ஃபஸ்ட்டு நேராக வச்சுங்க. ஃபஸ்ட்டு இந்த ஷோல்டர் நேராக, லெக் இந்த ஷோல்டர் இந்த கேப் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் வி ஷேப், கால் வி. ஓகே, வெரி குட். இப்படி தான் வச்சுக்கணும். ஃப்ரீ ஸ்குவாட் எது பண்ணாலும் 10 போடுங்க. கை வந்து இந்த மாதிரி நிப்புள் நேரம் வச்சுட்டு சிட்டப். கால் வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி வி ஷேப்பில் உட்காரணும். 10 4 செட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் ஃப்ரீ ஸ்குவாட் போட்டுக்குங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஃப்ரீ ஸ்குவாட் போட்டுருங்க. ஃப்ரீ ஸ்குவாட் போட்டதுக்கப்புறமா தம்பிள் வச்சு ஸ்குவாட் போட போகிறோம். தம்பிள் ஸ்குவாட் ஸ்டார்ட் பண்ணுங்கள். கால் சேம் அதே பொசிஷன் வி ஷேப்பில் வச்சுட்டு தம்பிள் நம்ம செஸ்ட் லெவலில் வச்சுட்டு சிட்டப். வெரி குட். கால் வந்து வைடாக வரணும். கால் நல்லா ஒய்டாக வச்சுங்க. இன்னும் கொஞ்சம் ஒய்டாக வச்சுங்க.
ஒயிட் வந்து இந்த ஃப்ரேமில் ஓகேங்களா, அவுட்ரு பார்த்துட்டு. ஓகே, வெரி குட். லஞ்சஸ் பண்ண போகிறோம். ஓகே, எடுத்துங்க, 2 தம்பிள் எடுத்துங்க. ஓகே, ஒரு கால் வந்து ஃபார்வர்டில், ஒரு கால் பேக்கில், எல்லாமே ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். ஓகேங்களா, தம்புள் வந்து எந்த மூமெண்ட்டும் கை தூக்கக்கூடாது. தம்புள் ஃப்ரீயாக விட்டுருங்க. லஞ்சஸ் தர டச் ஆகிற அளவுக்கும் போகணும், ஆனால் தர டச் ஆகக்கூடாது. ஓகே, ஈச் 10, இதில் 10 இதில் 10 பண்ணால் தான் ஒரு செட்டு. ஆல்டர்னேட் பண்ணி பண்ணுங்க. ரைட், வெரி குட். ஓகே, ஆல்டர்னேட் இதில் 10 இதில் 10 பண்ணால் ஒரு செட். அந்த மாதிரி 10 10னா 4 செட்ஸ் போட்டுங்க. ஓகே, லாஸ்ட் ஒன் காஃப் ஒர்க் அவுட் போட போகிறோம். ஓகேங்களா, தம்புள் வச்சுங்க, தம்புள் யூஸ் பண்ணியே பண்ணுங்க. காஃப் அப் பண்ணுங்க, தர டச் ஆகக்கூடாது. தர டச் பேக் வந்து தர டச் ஆகக்கூடாது. ரைட், தர டச் ஆகாமல். இப்போது லெக் கிளாஸ் முடிஞ்சது. நீங்கள் எல்லா ஒர்க் அவுட்டுமே 10 10னா டிவைட் பண்ணிங்க. ஒரு செட்னா 10 கவுண்ட் வச்சுங்க. 10 10னா 4 செட்ஸ் போட்டுங்க. இப்போ தம்புள் இல்லாதவங்க வாட்டர் பாட்டில் யூஸ் பண்ணி பண்ணுங்க. ஒரு லிட்டர் வாட்டர் பாட்டில் 2 யூஸ் பண்ணிவிட்டு தம்புள்கா பதில் நீங்கள் வாட்டர் பாட்டில் யூஸ் பண்ணி பண்ணுங்கள். ஓகேங்களா, தேங்க்யூ.